இந்த மருத்துவமனை எவ்வளவு தூரம் நம்முடைய முதல்வர், எடுத்துக்காட்டான முதல்வர் எவ்வளவு சிறப்பாக அறிவித்து 2 ஆண்டுகளுக்குள்ள, மொத்தமே 3 ஆண்டு, ஆனால் இதில் 2 ஆண்டுகளுக்குள்ள அடிக்கல் கலைஞருடைய பெயராலே சொன்ன உடனே என்று சொன்னால் எண்ணெயாக இருக்கக்கூடிய அமைச்சர், நம்முடைய அமைச்சர் அவர்கள். அதன் காரணமாகத்தான் வேக வேகமாக இவ்வளவு பெரிய மருத்துவமனை, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு துறையிலும் தனித்தனியே இருக்கக்கூடிய மருத்துவமனை இங்கே வந்திருக்கிறது. எல்லாம் பல இடங்கள்ல. அது மட்டுமல்ல நண்பர்களே, நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த ஆட்சி சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கிறது, அதுதான் மிக முக்கியம். என்ன மற்றவர்களை மாதிரி அவர்கள் எதையோ ஒன்று சொல்லிவிட்டு மோடி வருகிறாரு, சாதனை என்னென்ன சாதனை செஞ்சிருக்கிற 10 ஆண்டு காலத்தில், ஆகவே எங்கள் கட்சியை தேர்ந்தெடுங்கள், மீண்டும் என்னுடைய ஆட்சிக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்கள் என்று கேட்கக்கூடிய அளவில் இருக்கிறார்களா? இதை நன்றாக நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். என்ன சாதனை செய்தார்கள் என்பதற்கு அடையாளம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை என்று சொன்னாலே நாடு ஒன்றை புரிந்து கொண்டிருக்கிறது. என்ன தெரியுமா? அதுதான் கதாநாயகன், இந்தியாவின் கதாநாயகன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவ்வளவு சிறப்பு பெற்ற அளவிற்கு இந்த இந்திய செய்த சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கிறார்கள். சாதனைகளை சொல்லி எங்களுக்கு வாக்காளர் பெருமக்களே எங்களை மீண்டும் அனுப்பினால் எங்களுக்காக அல்ல உங்களுக்கு பயன்படும் என்று சொல்வதற்காகத்தான் வந்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், திராவிடர் கழகத்துக்காரர்கள் நாங்கள் தொடர்ந்து இந்த பணியை செய்கிறோம். என்னுடைய வயதை சொன்னார்கள், மற்றவர்கள் அதை பற்றி சொன்னார்கள், நண்பர்கள் கேட்டார். ஏன் நம்முடைய முதல்வர்கள் கூட உரிமையோடு எடுத்து சொன்னார், என்ன நீங்கள் இப்படி இந்த வெயிலெல்லாம் அலையணுமா போகணுமான்னு எழுதினா போதுமே, பேசினா போதுமே. ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை என்ன? மிகப்பெரிய ஆபத்தான ஒரு காலகட்ட அரசியல்ல 17 தேர்தல்கள் நடந்தது என்று சொன்னாலும் எந்த தேர்தலை விட இந்த தேர்தல் தான் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கான மிகப்பெரிய ஒரு போர்க்களத்தில் நாம் நிற்கிறோம், அறப்போர்க்களத்தில் நிற்கிறோம் என்பதற்கு அடையாளமாகும். ஆகவே தான் இந்த தேர்தல் அறிக்கை என்பது இருக்கிறத, இந்த திட்டம் சொன்னதை செய்வோம், செய்வதையே சொல்வோம், அதையும் தாண்டி கூடுதலா சொல்லாததையும் செய்வோம். அதுதான் மிக முக்கியம். இந்தியாவில் வேற எந்த அமைப்பிலாவது இப்படி இருக்கிறதா தயவு செய்து சொல்லட்டும். இன்னைக்கு 4 நாள் இருக்கார், இந்த மாதிரி அவருடைய சாதனைகளை சொல்லட்டும். அந்த சாதனைகளை எல்லாம் மறுத்துவிட்டு இன்றைக்கு நீங்கள் வருகிறீர்கள் என்று சொன்னால் ஒன்றே ஒன்று எனக்கு அவர் பேசிக் கொண்டிருக்கும் போது நம்முடைய அமைச்சர் அவர்கள் எப்படி முதல்வர் சொன்னார், என்னென்ன காரியங்கள் நடந்தது, எவ்வளவு சாதனை, 2 ஆண்டுகளில் இவ்வளவு பெரிய மருத்துவமனை உருவானது, அடிக்கல் நாட்டி அதுக்கப்புறம் பல நேரங்களில் அடிக்கல் நாட்டுறது ஒரு முதலமைச்சர் செய்வார். அதுக்கப்புறம் 10 ஆண்டு காலத்தில் வேற ஆட்சியோ மற்றது வந்தா இன்னொரு முதலமைச்சர் தான் திறந்துதான் இது வரலாறு. ஆனால் இந்த வரலாறு திராவிட இயக்க வரலாறு இருக்கிறது. நம்முடைய முதல்வர் திராவிட மாடல் ஆட்சி இருக்கிறது. அடிக்கல் நாட்டுவரும் அவரே, அதே அமைச்சர், அவர் முன்னால திறப்பதும் அவர் தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறார்னா இவர்களுடைய செயல்திறனை பார்த்து நீங்கள் பாராட்ட வேண்டாமா? நன்றாக நினைத்து பார்க்க வேண்டும். அவர்கள் பாராட்டுகிறார்கள் இல்லையோ, மக்கள் பயனடைகிறார்கள். நீங்கள் பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் இப்போது அவர்கள் பேசுவதையெல்லாம் பார்த்தால் நான் ஒரு அன்பான ஒரு வேண்டுகோளை நம்முடைய அமைச்சர்களுக்கு, முதல்வருக்கு அமைச்சர் மூலமாக வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் சிறப்பான ஸ்பெஷாலிட்டி, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை எல்லாம் இன்றைக்கு வைத்திருக்கிறீர்கள். தயவு செய்து புதிதாக இப்படிப்பட்டவள் தேர்தலுக்கு பிறகு ஒரு மனநல மருத்துவமும் சிறப்பாக உருவாகும். அதுதான் ரொம்ப பேருக்கு தேவைப்படுது. இப்போ அதுதான் மிக முக்கியம். ஏற்கனவே ரொம்ப நாளைக்கு முன்னால நம்ம இருக்கு, அதுக்கு முன்பு தெரியும் எந்த பகுதியில் இருக்குன்னு. அந்த வார்த்தையே சென்னையில் இருக்கும்போது கீழ்ப்பாக்கம் 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 சொல்லுவாங்க. அந்த மக்கள் ஒன்றும் தவறு பண்ணல, அது இருக்கிற இடத்தினால அதுக்கு. ஆனா இப்ப அதனுடைய தேவையை விட இப்பதான் ரொம்ப அதிகமான தேவை இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் காலத்தில் நிச்சயமாக இப்படிப்பட்ட பல அரசியல்வாதிகளுக்கு, பதவி வெறியர்களுக்கு, ஜாதி வெறியர்களுக்கு, பண வெறியர்களுக்கு, அப்படியெல்லாம் நொந்து போய் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியுது. மிக முக்கியமா ஜனநாயகத்துக்கு பதிலாக பணநாயகம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போ அதுக்கு என்ன அடையாளம்? திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய வேட்பாளர் அவருடைய இடத்துல இருந்து செய்திகள் 2 நாளா என்ன செய்தி வருது? நாம் மக்களை நம்புகிறோம், அவர்கள் பணத்தை நம்புகிறார்கள்.
மக்களை நம்புவதற்கு பேர் ஜனநாயகம். பணத்தை நம்பிக்கொண்டு தேர்தலில் வரலாங்கிறது மிக முக்கியம். அவர்களை நம்முடைய வேட்பாளராக யார் தேர்ந்தெடுத்தது? நெல்லைக்கு போனார் நம்முடைய பிரதமர் அவர்கள். பிறகுதான் இந்த நிலை வந்திருக்கிறது சொன்னால் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் தோழர்களே. எதிர்கட்சிகளை எல்லாம் அழிவழக்கு போடுகிறீர்கள். எதிர்கட்சி முதல்வர்களை எல்லாம் சிறைச்சாலையில் வைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். சிபுசரன் போன்றவர்கள், கெஜ்ரிவால் போன்றவர்கள், இவர்களெல்லாம் அதை உச்ச நீதிமன்றமே தெளிவாக சொல்லுகிறது. இன்னும் கேட்டால் எங்களுடைய அமைச்சர்கள் மீது நீங்கள் போட்ட வழக்கில் கூட உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கிறது தெளிவாக நினைத்து பார்க்க வேண்டும். அதுவும் இங்க ஒரு ஆளுநர் இருக்கார். அவரும் இந்த ஏரியால சைதாப்பட்ட தொகுதியில ஒட்டியா இருக்கிறார். அது ஒரு சந்தேகமே இல்லை. அதாவது ரொம்ப மகிழ்ச்சி. அவரும் இங்க வாக்காளர் தான். ஆனா நன்றாக சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்றைக்கு அவரை பற்றி என்ன சொன்னார்கள்? உங்களுடைய நிர்வாகம் எப்படி, ஆளுமை நிர்வாகம் எப்படி என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்கிறேன். எந்த ஒரு ஆளுநரையாவது பார்த்து 1 மணி நேரம் அவகாசம் கொடுக்கிறோம், அந்த 1 மணி நேரத்துக்குள்ளாக மீண்டும் பழைய அமைச்சர் பதவி ஏற்பதற்கு அரசியல் சட்டப்படி அந்த முதலமைச்சர் சொன்ன அதிகாரப்படி இருக்க வேண்டும் என்று அமைச்சர் பொன்முடி அவர்களை பொறுத்தவரையில அங்க உத்தரவு போட்டார். அதுவரையில என்ன செய்தார்? அடுத்த நாள் உங்களால் செய்ய முடிந்ததா? ஜனநாயக படுகொலை என்று சொன்னோமே, அது வெறும் வார்த்தை ஜாலம் அல்ல, உண்மையான சூழ்நிலை. அது எண்ணி பார்க்க வேண்டும். இதோ அரசியல் சட்டம், இந்திய அரசியல் சட்டம். இந்த அரசியல் சட்டத்தின் பேராலே தான் பதவி பிரமாணம், குடியரசுத் தலைவரிலிருந்து ஊராட்சி மன்ற தலைவர் வரையில இதைத்தான் செய்ய வேண்டும் எல்லோருமே. இப்போது கூட தேர்தலில் நிற்பதற்கு முன்னாலே அந்த உறுதிமொழியை சொல்லித்தான் எடுக்கிறார்கள். மிக முக்கியமாக இந்த அரசியல் சட்டத்தினுடைய தத்துவமே எடுத்த உடனே என்ன சாதாரண தத்துவமா? 5 அம்சங்கள் மிக முக்கியமாக. முதல்ல எடுத்து, அதுவும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பீடிகை என்று ஆரம்பித்த நேரத்தில் இந்த பீடிகை எப்படி அமைத்திருக்கிறார் என்றால் சாதாரணமல்ல நண்பர்களே, மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும். நீங்கள் அறிவார்ந்த மக்கள், ஏன்னா யாரை எப்போது எப்படி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதை பக்குவப்பட்ட வாக்காளர் பெருமக்கள். எனவேதான் உங்களுக்கு தெரியாத நினைவூட்டுகிறோம். இந்த 10 ஆண்டு காலத்தில் பாஜகவினுடைய ஆட்சியிலே, மோடி அவருடைய தலைமையில் நடக்கக்கூடிய RSS ஆட்சியிலே ஜனநாயகத்தை காப்பாற்றி இருக்கிறார்களா? ஜனநாயகம் வாழ விட்டிருக்கிறார்களா? இந்திய அரசியல் சட்டத்தின் மீது நீங்கள் பிரமாணம் எடுத்துக் கொண்டு போவதற்காக போனீர்களே, அப்படி பிரமாணம் எடுத்த அந்த அரசியல் சட்ட ரீதியாக இருக்கக்கூடியதில் காப்பாற்றி இருக்கிறீர்களா? எப்படி இந்த அரசியல் சட்டம் யார் கொடுத்தது? மேலே இருந்து ஆட்சியாளர் மக்களுக்கு கொடுத்ததல்ல. அது அப்படியா? சட்டம் மேலே இருக்கிறவன் சொல்லுவதுதான் சட்டம் என்றால் அதுதான் எதேச்சாதிகாரம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவது சொன்னால் அதுதான் ஜனநாயகம். அதை எடுத்த உடனே சொன்னார், we the people of India என்று ஆரம்பிக்கிறோம். இந்தியாவுடைய குடிமக்களாகிய நாம், அதுதான் இந்தியாவுடைய மக்கள், having solemnly resolved to constitute India into sovereign, socialist, secular, democratic republic. 5 அம்சங்கள் மிக முக்கியமா. இந்திய மக்களாகிய நாம் நமக்கு நாமே வழங்கிக் கொள்ளக்கூடியதில் முழு இறையாண்மை பெற்ற, அதே மாதிரி சோசியலிஸ்ட், சமதர்ம, மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.